குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே களிமண் கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான ஒரு தேவ சத்தியத்தை இன்னைக்கு பேச போறேன். கைத்தட்டி அந்த சத்தியத்தை வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நானே அசைந்து போனேன். ஆமென். இந்த சத்தியத்தை தேவனிடத்திலிருந்து வாங்குகிற நானே இந்த சத்தியத்தை வாங்கும்போது ஒரு பெரிய அசைவு என்னில் உண்டானது. கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தேவன் இந்த பூமியையும் வானத்தையும் ஒரு முறை மறுபடியும் அசைக்க போகிறார். என் பின்னால சொல்லலைன்னா தூக்கம் வந்துடும். சத்தமா சொல்லுங்க. தேவன் இந்த பூமியையும் வானத்தையும் மறுபடியும் அசைக்க போகிறார். ஒரு முறை அசைக்க போகிறார். ஒரு முறை அசைக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க சாதாரணமா சொல்ற மாதிரி இருக்காது. இது அசைக்கும் போது ஒரு கொரோனா உலகத்தை சத்தமா அசைத்தது. சொல்றீங்களா? எங்க நம்மளெல்லாம் பப்ளிக் பரீட்சையே எழுதாதன்னு ஒரு காலம் இருந்துச்சா? பப்ளிக் பரீட்சை காய்ச்சல்னாலும் பப்ளிக் பரீட்சைக்கு போய் தான் ஆகணும். எது வந்தாலும் போய் தான் ஆகணும். ஆனால் பரீட்சையவே எழுத விடாம ஆக்குனது கொரோனா. ஹல்லேலூயா. ஸ்கூலையே தாண்டி போக வச்சது கொரோனா வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு எப்படி ஒரு கொரோனா இந்த உலகத்தில் ஒரு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்ததோ புரிஞ்சவங்க ஸ்தோத்திரம். புரிஞ்சிட்டா? ஒரு ஆவிக்குரிய புரட்சி, ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றம் இந்த உலகத்திலே பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய இப்ப எல்லாரும் பார்த்தாங்க. என்னத்தை பார்த்தாங்க? எல்லாரும் பார்த்தாங்க. கொரோனா எல்லாரும், இப்ப சுனாமி எல்லாரும் பார்த்தாங்க. சுனாமி அப்படிங்கிறத கேள்வியே நீங்களும் நானும் படலை. ஆனால் ஒரு நாள் சுனாமி கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே இழுத்துட்டு போகும்போது தான் சுனாமியின் ஆழத்தை நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டோம்? நம்மளை எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தது தான் சுனாமி. ஆமென் சொல்லுங்க. இப்படி சில காரியங்கள் சரித்திரத்தை புரட்டி போட்டது. பார்க்காத ஒன்றை பார்க்க வைத்தது. நிஜம்தானா? அப்படித்தான் ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றம். அல்லேலூயா. இதை இப்படி நீங்க கேட்கக்கூடாது, நல்ல உற்சாகமா கேட்கணும். ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய மாற்றம். இன்னும் சத்தமா, இன்னும் கம்பீரமா. இந்த பூமியில ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு தேவனுடைய அசைவை பார்க்க போகிறீர்கள். ஆமென், ஆமென். ஏன் இந்த கை என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. தேவ அசைவு, தேவ அசைவு. தேவன் தன்னுடைய மனுஷன் அசைறது இல்லைங்க, இது தேவனே அசைக்கிறது. ஹல்லேலூயா. இருங்க. ஆமென். இப்படி ஒரு பொருள் அசைக்கல உலகத்தை. பூமி உருண்டையே நீங்க கண்ணில் வச்சுக்கோங்க. அவர் கை பூமி உருண்டை இப்படி பிடிச்சிருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி பூமி உருண்டை இப்படி கையில் வச்சிருக்கிறார். அந்த பூமி உருண்டையை கையில் வச்சு இப்படி அசைச்சாருன்னா எப்படி அசையும்? நீங்க உடனே நிலநடுக்கன்ற கூடாது. நிலநடுக்கன்னு அந்த மாம்ச பார்வை. இந்த நிலநடுக்கம் பூமியை அசைச்சாருன்னா உடனே நிலநடுக்கம்னு பேசிடக்கூடாது. அசைவு என்பது நான் பேசுவது ஒரு ஆவிக்குரிய புரட்சி, ஒரு ஆவிக்குரிய புரட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டுங்களேன்.
ஆமென். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆவிக்குரிய புரட்சி. இதுவரை யாரும் காணாத, இதுவரை வரலாறு காணாத, இதுவரை எந்த மதத்தினரும் காணாத அளவு ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய புரட்சியை செய்ய போகிறார். பூமியை அவர் ஆவிக்குரிய அசைவு, ஒரு தேவனின் அசைவை இந்த பூமியிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மாம்சத்திலே உணராதீங்க, ஒரு ஆவியில உணர்ந்து கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப வாசிக்க கேட்க போகிறோம். ஆமென். யாத்திராகமம் 9வது அதிகாரம். சீக்கிரமா யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கப்பார். கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருங்க முடிஞ்சிட்டா? இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். ஹல்லேலூயா. ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? ஆமென். நல்ல கவனிங்க. ரெண்டு கூட்டம். இப்படி சொல்லுங்க, ரெண்டு கூட்டம். ஒன்று எகிப்து, இன்னொன்று இஸ்ரவேல். இந்த ரெண்டு கூட்டமும் ஒரே இடத்துல வாழுது, எகிப்தில் வாழுது. எகிப்தின் மக்களும் எகிப்தில் வாழுகிறார்கள், இஸ்ரவேலரும் எகிப்தில் வாழுகிறார்கள். இதுல யார் ஆண்டவருடைய பிள்ளைகள்? இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவர் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வர்றார். முதல்ல கம்ப பாம்பா மாத்தினாரு, அதுக்கப்புறம் தண்ணியை ரத்தமா மாத்தினாரு, அப்புறம் தவளை, அப்புறம் பேனு, அப்புறம் கல்மலை, இப்படி ஒவ்வொன்றா கொண்டு வந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒன்றும் நடக்கிறது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? வெளியே இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருங்க. எகிப்தில் நடக்க போகுது, கவனிங்க. வெளியே இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்துருங்க. என் கரம், சொல்லுங்க, என் கரம் அவர்கள் மேல இருக்கும். வெளியில் இருக்கிற மிருக ஜீவன்களுக்கு மேல என்ன பெய்யும்? அங்க என்ன வாசிச்சீங்க? என்னது? கொள்ளை நோய். ஹல்லேலூயா. வெளியே இருக்கிற மிருக ஜீவன்கள் மேல கொள்ளை நோய் தானா? கொள்ளை நோய் உண்டாகும். கொள்ளை நோய். அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் பயப்பட்டீங்களோ வெளியே இருக்கிற மிருக ஜீவன்களை கொண்டு வந்துருங்க உள்ள. வெளியே இருக்கிற வேலைக்காரங்களை உள்ள கொண்டு வந்துருங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படலையோ அவங்க வெளியே விட்டுருங்கன்னு எகிப்தில் ராஜா முன்னாடி இத மோசே சொல்றாப்புல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, கரம் சொல்லுங்க, தேவக்கரம். ரெண்டு கூட்டம் இருக்கலாங்க. கொள்ளை நோய் வந்தா ரெண்டு கூட்டத்தையும் தானங்க பாதிக்கணும். ஒரே ஊர்ல இருக்கிற ரெண்டு கூட்டம், எகிப்தில் இருக்கிற ரெண்டு கூட்டம், ஒரு கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய் ரெண்டு பேரையும் தானே பாதிக்கணும். எகிப்தில் இருக்கிற மக்களையும் பாதிக்கணும், இஸ்ரவேலர்கள் அதே நாட்டில் வாழ்றாங்க அவங்களையும் பாதிக்கணும். அப்படிதானே? அதான உண்மை, அதுதானே நிஜம், அப்படிதானே நடந்திருக்கணும். ஹல்லேலூயா. 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 ஒரே இடத்துல தூங்குறீங்க, உங்களுக்கு மட்டும் கொசு கடிக்கல, மற்ற 10 பேர் தூங்குறீங்க, 9 பேருக்கு கொசு கடிக்கி, ஒருத்தருக்கு மட்டும் கொசு கடிக்காமல் இருக்குமா? ஆமாம், கொசுங்கிறது அந்த இடத்துல படுத்திருக்கிற எல்லாரையும் கடிச்சு தான் ஆகணும். அப்படிதான் எகிப்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கொள்ளை நோய் வந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுகிறது, திரும்ப ஒரு தடவை படிங்க. மகா கொடிதான கொள்ளை நோய். கரெக்ட் தான், விட்டுருங்க. மகா கொடிதான கொள்ளை நோய். நான் கல்மலை யோசிச்சுட்டு இருந்தேன். மகா கொடிதான கொள்ளை நோய் ஒரே ஊர்ல 2 பேருக்கு வர வேண்டியது எகிப்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் வருகிறது. எகிப்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் மிருக ஜீவன் சாகிறது. வெளியில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் சத்து போகிறது. விடிந்து பார்த்தால் இஸ்ரவேலருடைய பைபிள் சொல்லுது, ஒரு மிருகமும் சாகவில்லை. தேவக்கரம். ஹல்லேலூயா. ஒரு மிருகம், சொல்லுங்க, ஒரு மிருகம், ஒரு நாய்க்குட்டி, ஒரு பூனைக்குட்டி, ஒரு கழுத, ஒரு ஒட்டகம், ஒரு ஆடு, அங்க எல்லாம் பொத்துன்னு செத்து விழும்போது இதே தேவக்கரம்
ரெண்டு வேலை பார்க்குது. ஐயா, ஒரு 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 தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை இன்னைக்கு காலையில பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே தேவக்கரம் ரெண்டு வேலை பார்க்குது. ஒண்ணு, இஸ்ரவேலர்களை அதே கை காப்பாத்துது, இங்கே அதே கை கொள்ளுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தேவக்கரம், சத்தமா, எங்க இப்படி உட்காராதீங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு தேவக்கரம் ரெண்டு வேலை பார்க்குது. ஒன்று இஸ்ரவேலர்களை காப்பாத்துது, இன்னொன்று எகிப்தின் மிருக ஜீவன்களை கொள்ளுகிறது. இந்த கை வேற மாதிரி வேற ஏதாவதுமா இருந்துச்சு? இல்ல, தேவக்கரம், ஒரே தேவக்கரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் காலி பண்ணணும், எகிப்தை நான் உன் வாழ்க்கையிலிருந்து காலி பண்ணணும்னா, உன் வாழ்க்கையில் இருக்கிற எகிப்தின் அடிமைத்தனங்கள் ஒழியணும்னா, உன் வாழ்க்கையில் இருக்கிற எகிப்திய சம்பந்தமான காரியங்கள் அழிக்கப்படணும்னா நீ இஸ்ரவேலா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் சொல்றாரு, இந்த பூமி மேலே நான் ஒரு அசைவை ஏற்படுத்த போகிறேன். ஐயா, புரியுதா? இது நீங்கள் புரிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வார்த்தையின் நிறைவேறுதலை பார்ப்பீங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் ஒரு வார்த்தையாக தானே கேட்குறீங்க. இது ஒரு நிறைவேறுகிற ஒரு காலம் ஒன்று வரும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. தேவனுடைய அசைவு வரப்போகுது. ஒரே அசைவு கிறிஸ்தவர்களை, இஸ்ரவேலர்களை வாழ வைக்கும். ஒரே அசைவு வெளியில் இருக்கிறவர்களுக்கு ஆபத்தாய் முடியும். அது ஆபத்தாய் முடியும். ஹல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேலர்களை வாழ வைக்கும். சத்தமா இஸ்ரவேலர்களை வாழ வைக்கும். இந்த சைடு இஸ்ரவேலர்களை வாழ வைக்கும். அதே அசைவு வெளியில் இருக்கிறவர்களுக்கு, இஸ்ரவேலாய் மாறாதவர்களுக்கு அது ஆபத்தா இருக்கும். அது கண்ணீரை தரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க சாப்பிட்ட அதே மட்டனை தான் நானும் சாப்பிட்டேன், அவங்க சாப்பிட்ட அதே பீஃபை தான் நானும் சாப்பிட்டேன், அவங்கள மாதிரி நானும் அதே ஸ்நாக்ஸை தான் நானும் சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் ஒன்றும் செய்யலையே. ஹல்லேலூயா. அவர்களுக்கு எப்படி ஆபத்தாய் முடிந்தது? புரியுதா? ஒரே தேவக்கரம், ஒரே தேவ அசைவு ரெண்டு பேருக்கு வேற மாதிரி செயல்பட போகுது. ஹல்லேலூயா. 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 எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? இப்போ நீங்க இந்த காரியத்தினுடைய வெளிச்சத்தை இப்போ அறியல அப்படிங்கிறதுனால இப்படி திருன்னு நினைச்சக்கூடாது, முழிக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு அசைவுனா என்னன்னு தெரியல. அதுக்கு தான் நான் கொரோனாவை அடையாளமாக காட்டினேன். கொரோனாவை நான் எதுக்கு எடுத்து பேசினேன்னா, ஒரு சுனாமியை பற்றி எவ்வளோ காலம் பேசப்பட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், கொரோனாவை பற்றி எவ்வளவு காலம் பேசப்பட்டது. இப்படி எதுக்கு நான் அதை எடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு புரியணும், சரித்திரத்தை மாற்றினது. ஆனால் என்ன வேதனைன்னா, ஜனங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து நடந்தாலும் அதை சில நாட்களிலே மறந்து போய்விடு. இதுதான் வேதனை. ஆமென். அந்த நாட்களில் கொத்தாய் அடக்கம் பண்ணுவதற்கு குழிய தோண்டி மொத்தமா போட்டு அதை என்ன பண்ணாங்க? எவ்வளோ பெரிய கொடூரமா இருந்தது. அதெல்லாம் மக்கள் கொஞ்ச காலம் தான் பேசுனாங்க. இப்போ கொரோனா மறந்தே போச்சு. ஹல்லேலூயா. ஆனால் சரித்திரத்தை அது என்ன செஞ்சு போட்டுச்சு? நீங்கள் எப்போ டென்த்து எப்படி பாஸ் ஆன? கொரோனா காலத்தில், கொரோனா நாட்களில் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ அசைவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். மறுபடியும் வானத்தை ஒரு முறை நான் திரும்பியும் பூமியையும் வானத்தையும் அந்த அசைவை தான் பேசிகிட்டு இருக்கேன். திரும்ப ஒரு தடவை கர்த்தர் அசைக்க போகிறார். மறுபடியும் தேவன் அசைக்கப்படும். அந்த நாட்களில் என்ன தெரியுமா நடக்கும்? இஸ்ரவேலர்கள்னு நான் யாரை பேசுகிறேன்னா, இஸ்ரவேலின் தேவனை அடைக்கலமாய் கொண்ட சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் நான் பேசலை. ஏன்னா சபைக்குள்ள ரெண்டு கூட்டம் இப்போ வர ஆரம்பிச்சுட்டு. எல்லாம் சொல்லுங்க, ரெண்டு கூட்டம். ஒன்று, கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். புரியுதா? ஆமா, அந்த கூட்டம் உயிரே போனாலும் இந்த தெய்வத்தை தவிர வேற எங்கேயும் என்ன செய்யாது,
போகாது. ஹல்லேலூயா. இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளும். வாழ்வோ சாவோ, நன்மையோ தீமையோ. ஆமா, ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் எதுக்கு தெரியுமா வருது? என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியணும். இன்னொரு கூட்டம், எனக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், கார்ல போகும்போது என் பையன் பத்திரமா போயிட்டு வரணும், பைக்கில் போகும்போது என் பையன் பத்திரமா போயிட்டு வரணும். இது நன்மைக்காக, தேவனை தேவைக்காக பின்பற்ற கூட்டம். ரெண்டு கூட்டமும் சபையில தான் இருக்கு. சொல்லுங்க, ரெண்டு கூட்டமும். இந்த கூட்டம் இயேசுவை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த ரெண்டாவது கூட்டம் இயேசுவை ஈஸியா விட்டுரும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இயேசுவை விட்டுரும். ஒரு கல்யாணத்துல இயேசுவை விடக்கூடிய சூழ்நிலையா விட்டுரு. ஹல்லேலூயா. குழந்தை கிடைக்கல, அந்த ஊருக்கு போனாதான் குழந்தை கிடைக்கும், அங்க போய் ஏதாவது மருந்து இருந்து செஞ்சு வச்சாதான் குழந்தை கிடைக்கும், விட்டுரு. அப்படி குழந்தை கிடைக்கலையா, போவோமே எங்கேயாவது போய் செய்வன செஞ்சு பிள்ளைக்கு குழந்தைய வர வச்சிடலாமே, மருந்து இருந்து கொடுத்து வர வச்சிடலாமேன்னு சொல்லி இந்த கூட்டம் இயேசுவை ஈஸியா விட்டுரும், அந்த ரெண்டாவது கூட்டம். ஆனா முதல் கூட்டம் இருக்கு பாருங்க, முதல் கூட்டம் அது வாழ்வோ சாவோ, இருக்கோ இல்லையோ, நன்மையோ தீமையோ, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஐயா புரிஞ்சிட்டா, சாவே வந்தாலும் இவங்க தான் இஸ்ரவேலர்கள். சொல்லுங்க, இவங்க தான் இஸ்ரவேலர்கள். எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. சபைக்குள்ள உங்க சர்ச்சில் அவ்வளவு பேர் வராங்களா, அவ்வளவு பேரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. உங்க சர்ச்சில் இவ்வளவு கூட்டம் வருதா, இவ்வளவு பேரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. யார் இஸ்ரவேலர்கள்? யெகோவா தேவனை உறுதியாய் ஹல்லேலூயா. என்ன நேர்ந்தாலும் தலைவலி வந்தா கூட இயேசு கேள்வி கேட்கப்படுகிறார். இருக்காரா இல்லையா? வயிற்று வலி வந்தா இயேசு கேள்வி கேட்கப்படுகிறார். இருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஒரு நன்மை செய்யலன்னா இயேசு கேள்வி கேட்கப்படுகிறார். இருக்கிறாரா இல்லையா? நீ கேள்வி கேட்டு விளையாடுறதுக்கு இயேசு ஒண்ணு நீ செஞ்சு வச்ச பொம்மை கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க கேள்வி கேட்டு விளையாடுவதற்கு இயேசு ஒண்ணு நீங்க செஞ்சு வச்ச பொம்மை இல்ல. அவர் வரும்போதுதான் வருவார், அவர் செய்யும் போதுதான் செய்வார். நல்லா கை தட்டுங்க. வரும்போதுதான் வருவார். சும்மா வந்து உன் வாழ்க்கையில நீ டெஸ்ட் வைக்கும் போது வந்துட்டு போக மாட்டேன். சின்ன பிள்ளையில எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கத்துட்ட சொன்னேன், 12 மணிக்குள்ள வந்தா நீர் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. நல்ல ஞாபகம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஒரு பரீட்சை வச்சேன். கர்த்தருக்கு பரீட்சை வச்சுக்கிறதுக்கு நான் யாருங்க? விவரம் தெரியாம வச்சுட்டேன். கர்த்தருக்கு எவனாவது பரீட்சை வைக்கலாமா? தயவு செய்து பரீட்சை வச்சு விளாண்டாதீங்க. சீட்டில் போடுவேன், எழுதி உருட்டி போடுவேன். நீர் உண்மையான கடவுளா இருந்தா இயேசுன்னு வரணும், இல்லைன்னா இயேசு இல்லைன்னு வரணும்னு நீ சீட்டு போட்டுறாத. ஹல்லேலூயா. ஆமாம், நான் சொன்ன 12 மணிக்குள்ள, ஆண்டவரே 12 மணிக்குள்ள நீர் வந்துட்டீர்னா நீர் கடவுள், 12 மணிக்கு பிறகு நீர் வரலன்னா நீர் கடவுள் இல்லைன்னு. அவர் 1 மணி ஆயிட்டு 2 மணி ஆயிட்டு இத்தனை காலமும் 12 மணி வந்துட்டு தான் இருக்கு. ஒரு நாள் அவர் என்ன செய்யலை, வரல. நினைச்ச நேரத்துக்கெல்லாம் நீ வச்ச டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு போக மாட்டார். ஏன்னா நீங்க மனுஷங்க, பிள்ளை தான், உங்களை பிள்ளையா தான் பார்க்குறாரு. சும்மா பரீட்சை வச்சு விளையாட முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. டெஸ்ட் வைக்கிறதுக்கு கூடாது. எல்லாம் சொல்ல பக்கத்தில் பார்த்து, ஆமா பரீட்சை சீட்டு போட்டு விளாண்டுறாத. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சீட்டு போட்டு விளாண்டுறாதீங்க. ஹல்லேலூயா. வந்துட மாட்டாரு. கடை வைக்கணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. இந்த படிப்பை எடுக்கணுமா வேண்டாமா? கருப்பு கலர் காரை எடுக்கணுமா வெள்ளை கலர் காரை எடுக்கணுமா? ஹல்லேலூயா. இந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கணுமா, கட்டக்கட்டைன்னு இருக்கிற இந்த பிள்ளைய முடிக்கணுமா, கண்ணங்கரைன்னு இருக்கிற இந்த பிள்ளைய முடிக்கணுமான்னு சீட்டு போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விளாண்டுறக்கூடாது. ஆம்பளை பையன் பிறக்குமா, பொட்டை பிள்ளை பிறக்குமான்னு வயிற்றில் இருக்கிற பிள்ளை 9வது மாதத்தில் வெளியே வரும்போது சீட்டு போட்டு விளாண்டுறக்கூடாது. நல்ல என்ன வந்துடும், உள்ள ஆம்பளை பையன் இருக்கும், பொட்டை பிள்ளைன்னு வந்துடும். உடனே நீ என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே 3 4வது எதுக்கு ஊத்து மருந்த சீட்லேயே வந்துட்டு பொட்டை பிள்ளைன்னு அப்படின்னு ஊற்றி கொன்றாதீங்க. ஹல்லேலூயா. உள்ள வளருது ஆம்பளையா இருக்கு, பாம்பளை பையனா இருக்க போகுது. நான் என்ன கேட்குறேன், பொட்டை பிள்ளையா இருந்தாலும் என்ன, கொடுத்தவர் வளர்த்து தருவார். சும்மாமன்னு சொல்லி கைத்தட்டி அன்னைய ஒண்ணு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கொடுத்தவர் வளர்த்து தருவார். எத்தனை பேருக்கு இதுல சந்தேகம் இருக்கா? சந்தேகமா இருந்துச்சுன்னா என் வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து என்னை எப்படி நடத்துறாருன்னு பாருங்க. அல்லேலூயா. என்னை எப்படி நடத்துறாருன்னு பாருங்க, என்னை எப்படி கர்த்தர் போஷிக்கிறாருன்னு பாருங்க, எனக்கு எவ்வளவு நல்லா வாழ வச்சிருக்காருன்னு பாருங்க. ஹல்லேலூயா.
அதனால இந்த சீட்டு போட்டு விளையாடுறது, கத்தாவே நீர் வந்தா நீர் தெய்வம், நீர் வரலன்னா தெய்வம் இல்லைங்கிறதுக்கெல்லாம் அவர் நகல மாட்டார். நீங்க தான் முக்காடு போட்டுக்கிட்டு போகணும், அவர்லாம் நகல மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எதுக்காக இந்த காரியத்தை நம்ம எடுத்தோம்? யாருக்காவது கரெக்டாக சொல்லுங்க, மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். எதுக்காக நான் இதை எடுத்தோம்? சோதிக்காதீங்க, கர்த்தரை பரீட்சை பார்க்காதீங்கன்னு எதுக்கு எடுத்தோம்? ஹல்லேலூயா. என்ன இஸ்ரவேலின் மிருக ஜீவன்கள் ஒன்றும் சாகவில்லை. ஒரே தேவக்கரம் 2 பேருக்கு வேற வேற மாதிரி செயல்பட்டுச்சு. ஒரே தேவக்கரம். நான் பூமியில் நம்ம எல்லாரும் பார்க்க போற ஒரு அதிசய காட்சியை சொல்லுகிறேன். இந்த பூமியில் தேவனுடைய அசைவு ஒன்று நடக்க போகிறது. ஆமா ஆமா, அந்த அசைவில் 2 காரியம் நடக்க போகுது. ஒன்று, இஸ்ரவேலா இல்லாதவர்களுக்கு ஹல்லேலூயா மிருக ஜீவன் கூட தப்பிக்காது. நிறைய நேரம் சொல்லு, என் மாடு செத்துக்கிட்டே இருக்கு, என் ஆடு செத்துக்கிட்டே இருக்கு. முதல்ல நீ இஸ்ரவேலான்னு பாரு. முதல்ல செக் பண்ணு, ஆர் யூ இஸ்ரவேல்? நீ ஒரு கிறிஸ்தவனா? நீ உண்மையாகவே இந்த யெகோவா தேவனை பின்பற்றுகிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி வந்துலாம் கொள்ளல உன் மிருக ஜீவன்களை, வியாதி வந்து சாகல மிருக ஜீவன்களை. மிருக ஜீவன்களா இருந்தாலும் யெகோவா தேவனை பின்பற்றுகிறவர்களின் மிருக ஜீவன்கள் பாதுகாக்கப்படும், பாதுகாக்கப்படும். அது வியாதியே தாக்குனாலும் பாதுகாக்கப்படும். உண்மையாய், எல்லாரும் சொல்லுங்களேன் என் பின்னாடி, உண்மையாய், உண்மையாய் தேவனை பின்பற்றணும். இந்த கல்யாணத்துக்கு மாத்துறது, பேசுங்க சொல்லுங்க, கல்யாணத்துக்கு மாத்துறது, வீட்டு பால் காய்ப்புக்கு மாத்துறது யார? யார? ஆண்டவரை. ஆண்டவரை மாத்துறதுக்கு எனக்கு தோசையாங்க. நீங்க நினைச்ச நேரத்துக்கு கர்த்தரை மாத்தி போடுறதுக்கு. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கர்த்தர் சீசன் டைம். வெக்கமா இருக்குது, வெக்கமா இருக்குது. இவரை பின்பற்றுகிறதுக்கு ஒரு சீசன் வச்சிருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு நன்மை நடக்கும் வரை இவரை பின்பற்ற வெக்கமா இருக்குங்க எனக்கு. ஹல்லேலூயா. நன்மைக்காக இந்த தெய்வத்தை பின்பற்றுகிற ஒரு ஒரு சின்னத்தனமான ஒரு மட்டரகமான ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு காலையில சொல்லுகிறேன், அப்படி ஒரு விசுவாசி அந்த சபையில் இருக்க வேண்டாம், கிளம்புங்க. ஹல்லேலூயா. நன்மைக்காக கர்த்தரை பின்பற்றாதீங்க. ஜீவனோ வாழ்வோ சாவோ மரணமோ நஷ்டமோ இயேசுவே. சொல்லுங்க, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுங்க, இயேசு போதுமே போதுமே. வாயில வருதா? வாயில வருதா? நல்ல ஆண்டவரை பார்த்து, என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. சில கல்யாணம் முடிஞ்ச ஆட்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் சின்ன பிள்ளையிலிருந்து ஆண்டவர் பிள்ளையா வளர்ந்தேன், இப்போ என்னாச்சு கல்யாணம்னு ஒன்று முடித்தேன், சரி அவர் பின்னால் போயிட்டேன். ஹலோ ஹலோ, கல்யாணம் எங்க நல்ல பிள்ளைய கர்த்தர் தரமாட்டாராங்க? எங்க நல்ல ஆண்டவரை உண்மையா யெகோவா தேவனை உண்மையா யெகோவா தேவனை பற்றி பிடிக்கிற இந்த தேவனையே சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைய கர்த்தர் தரமாட்டாரா? பையனை தரமாட்டார்? எங்க பஞ்சம்? ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் அப்படி துடிக்குதுங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலே எனக்கு வேதனையா இருக்கு. எத்தனை பேர் இப்போ உங்க பிள்ளைகளை சரியான இடத்துல நிறுத்துங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, இந்த தெய்வத்தை தாண்டி. ஆமேன். ஆமா, சர்ச்சில் ஒருத்தங்க இருக்காங்க, சமீபத்தில் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எப்படி பாஸ்டர் கொடுக்கறது? வருது பாஸ்டர் எல்லாம் இந்த யெகோவா தேவனை இந்த தெய்வத்தை வணங்காதவங்கலாம் வருது பாஸ்டர், அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணு, வயசு பிரச்சனை இல்லை, தெய்வத்தை மாற்றுகிற ஒன்று வேண்டாம். வயசு பிரச்சனை இல்லை,
இஸ்ரவேலின் தேவனை அடைக்கலமாய் கொண்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த அசைவு, இந்த தேவ கரம் வாழ வைக்கும். ஆமா, கொரோனாவுக்கு அப்பா வந்தாலும், கொரோனாவுக்கு அப்பா வந்தாலும், கொரோனாவுக்கு தாத்தா வந்தாலும், இந்த அசைவு உங்களை வாழ வைக்கும். ஆனா ஒரு நெகட்டிவ் நடக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். அது என்னன்னா, எண்ண முடியாத அளவுக்கு அழிவுகள் இருக்கும். இதை நான் பேசி ஆகணும், இதை பேசி ஆகணும். ஒரே தேவ அசைவு 2 வேலை செய்யும். ஒரே தேவக்கரம் 2 வேலை செய்தது. என்ன செய்தது? இஸ்ரவேலர்களை காப்பாற்றினது. எகிப்தில் உள்ள மிருக ஜீவன்கள் செத்து போனது. இதே போல சொல்லுகிறேன், ஒரே தேவ அசைவு 2 வேலை செய்யும். ஒன்று, யெகோவா தேவனை, இஸ்ரவேலின் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு வாழ வைக்கும். தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இது புரியல, அதான் கைத்தட்டாம இருக்கீங்க. இருங்க இருங்க இருங்க, இன்னொரு தான் சொல்றேன், புரிஞ்சு கைத்தட்டுங்க. இந்த யெகோவா தேவனை உறுதியாய், வாழ்வோ சாவோ மரணமோ நன்மையோ தீமையோ அப்படி வாழ்றவங்க, அப்படி வாழ்வாங்கள ஒரு கூட்டம், அவங்களை அப்படியே தூக்கிட்டே போயிட்டு மேன்மையான பாதை, உயர்ந்த பாதை, ஆமா உயர்ந்த ரகமான பாதை. அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. பணம் காலில் கொண்டு வந்து கொட்டப்படும். கை தட்டுறீங்களா? புரியுதா? பணம் காலில் கொண்டு வந்து கொட்டப்படும். காலில்னா பணத்தை மதிக்காம இல்ல, அவ்வளோ பணம் வரும். யார் சொன்னாயா? ஒருத்தங்க சொல்றாங்க, ஒருத்தங்க எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க சொல்றாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரம், நீங்க அப்படி மாப்பிள்ளை எனக்கு பார்த்துறாதீங்கப்பா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அவங்க முன்னாடி என்னை வாழ வச்சிருங்க, இப்படி இல்லை, வேற மாதிரி வாழ வச்சிருங்க. எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு ஓடுறீங்க, அப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு பார்த்துறாதீங்கப்பா. மாப்பிள்ளையின் தன்மை இன்மைதான் தெரிய போகுது. சொல்லுங்க, வர்றாரு மாப்பிள்ளை. சொல்லுங்க, மாப்பிள்ளை வர்றாரு, மாப்பிள்ளை வர்றாரு. ஐயா சொல்லுங்க, ஐயா வர்றாரு மாப்பிள்ளை. யார் மாப்பிள்ளைன்னு இனிமேதான் தெரியும். இப்படி ஒரு வாய்ப்பை நான் இழந்து போனேனே. புரிஞ்சவன் தட்டு, புரியாதவங்க அமைதியா இருங்க. இப்படி ஒரு மேன்மையான வாழ்வை, உயர்ந்த வாழ்வை என் பிள்ளைக்கு கொடுக்காமல் போயிட்டேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பேசியும் இன்னும் அசையாத இருதயங்கள் இருக்கு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? எங்க ஜாதியில் எங்க கிடைக்கும்? ஹல்லேலூயா. உனக்குன்னு கர்த்தர் உருவாக்காம விட மாட்டார், உங்களுக்குன்னு எங்கேயாவது வைக்காம விட மாட்டார். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு புரியணுமோ அவ்வளோ என்னால் புரிஞ்ச வரைக்கும் விளக்கி சொல்லி பார்க்குறேன். புரிஞ்சிட்டா இந்த யெகோவா தேவனை விட்டு விட்டு எங்கே போயிடுவீங்க? பேதுரு சொல்றாரு, நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. பேதுரு சொல்றாரு. பேதுரு அவர் பெருசா படிக்கலைங்க, ஆனா ஒரு வெளிச்சம் அவர்கிட்ட இருந்துச்சுங்க. அவர் பெருசா படிக்கலைங்க, ஆனா ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேள்வி இருக்கு பாருங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? சொல்லுங்க. நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு சிலர் போனாங்கல்ல, அப்போ திடீர்னு அவங்கள பார்த்து கேட்குறேன், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படிதான் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்த்து கேட்காரு, சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட அப்படின்னா யாரோ அவரை விட்டுட்டு என்ன செஞ்சிருக்காங்க? கரெக்டு தானே? அப்போ ஆண்டவர் கேட்காரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? ஒரு பேதுரு சொல்றாருங்க, பேதுருவை சும்மாலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, பேதுருவை வச்சு செஞ்சிட்டார் தெரியும்ல. அப்போஸ்தலர் எடுத்து பாருங்க, அவ்வளவு பேரும் பயந்து நிற்கான், நடுவில் நின்று ஆண்டவரை கொலை பண்ணினது நீங்கள் தான் என்று விரல் நீட்டி சொல்ற அளவுக்கு தைரியமான ஆளா மாத்துறதுக்கு பேதுரு, சும்மா பேதுரு ஆசீர்வதிக்கல. பேதுரு சொல்றார், எங்கப்பா போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. ஹல்லேலூயா. இப்படி உங்களால சொல்ல முடியுமா? எங்கிட்டுப்பா போவோம்? எங்கிட்டுப்பா என் பிள்ளைகளை கொடுப்போம்? எங்கிட்டுப்பா போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. ஹல்லேலூயா. என் சபையே புரிந்து கொள்ளுகிறாயா? நான் பேசுற சத்தியம் உனக்கு புரியுதா? பிள்ளைகளா தீர்மானமா இருங்க. ஹலோ, லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் வேண்டாம், ஆமென் சொல்லுங்க. இப்பவே தீர்மானம் எடுத்துரு. செத்துருவேன்னு சொல்லிரு, செத்துருவென்று. இதுக்காக உங்க அம்மா இந்த சபைக்கு கூட்டிட்டு வராங்க, இல்ல கூட்டிட்டு வராம போறாங்க, பிரச்சனை இல்லை. சொல்ல வேண்டிய சத்தியத்தை நான் சொல்லிதான் ஆகணும், ஒரு வழி இல்லை. சில விஷயத்தில் உறுதியாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மாத்தி மாத்தி உங்க அம்மா மாறினாலும் மாறாத. கர்த்தருக்காக வாழ்ந்து பார். இப்போ ரெண்டாவது காரியத்துக்கு போறோம். முதல் காரியம் என்ன சொன்ன? நீ இஸ்ரவேலா இருக்கணும். எல்லாரும் இஸ்ரவேலா இருக்கணும். நீங்க என்ன இப்படி தூங்கிட்டு சொல்றீங்க? ஏன் சொல்லுங்க. இஸ்ரவேலா அப்படின்னா இந்த செய்தி உங்களை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்குங்க. இவரை தான் பிடிக்கணும்னு சொன்னா டிஸ்டர்ப் பண்ணுது உங்களுக்கு. என்ன அப்போ ஊருக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு எல்லாருக்கூடையும் வரிட்டு ஆடிக்கிட்டு எல்லாருக்கூடையும் பாடிக்கிட்டு எல்லாருக்கூடையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு ஹல்லேலூயா. நீ அல்லேலூயா சொல்லலைன்னா உனக்கு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. எத்தனை பேர் இந்த பாயிண்ட்டுக்கு என் பின்னால் வர்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கார்ல, தூக்கி தானே ஆகணும். அல்லேலூயா. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், கையை தூக்கி தானே ஆகணும், இல்லைன்னா தனியாக பார்த்துக்கிடுவாரு. ஆமாம். இப்போ நான் ஒன்றுமே நினைக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தாவே, என் சபையை தொட்டதுக்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தமே 2 பாயிண்ட் தான். இப்போ சந்தோஷமாக கை தட்டுங்க. 2 பாயிண்ட்னு எவ்வளவு சத்து கைத்தட்டு. ஆமென். இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு போகிறோம். அல்லேலூயா. வாசிக்க கேட்போமா? பாஸ்டர்மா மைக்கில் படிக்கும்போது நீங்கள் கவனமாக பின்னால் பார்க்குறீங்களா? ஒரு 2 பாயிண்ட் தான். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்லேலூயா. சீக்கிரமா ஆதியாகமம் 7:23. சீக்கிரமா. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. அல்லேலூயா. பயங்கரமான ஒரு சத்தியத்தை இன்னைக்கு காலையில் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் சொன்னேன், வீட்டில் இந்த சத்தியத்தை பேசணும்னு நினச்சினா அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கும்போது என் உள்ளம் அப்படியே துள்ளிச்சு. எப்படா கொண்டு வந்து கொட்டுவோன்னு. ஆமென்னு சொல்லுங்க. எப்படா கொண்டு வந்து இந்த சத்தியத்தை உங்கள்கிட்ட கொட்டுவோன்னு என் உள்ளம் அவ்வளவு துடித்தது. ஆமென். பாருங்க, இப்போ நான் பேச போகிற சத்தியத்தில் கர்த்தர் உங்கள் கண்ணை திறப்பாராக. மழை, நோவா காலத்தில் ஒரு மழை பெய்தது. சொல்லுங்க, ஒரு மழை. 2 மழை இல்லை, இங்கிட்டு ஒரு மழை அங்கிட்டு ஒரு மழை, ஒரே மழை. கப்பலுக்குள்ள நோவாவை சேர்ந்த 8 பேர் இருக்காங்க. மொத்த மிருக ஜீவன்களும் கப்பலுக்குள்ள இருக்கு. மழை பெய்து, ஒரே மழை கப்பலுக்குள்ள இருந்தவர்களை வாழ வைத்தது. ஒரே மழை கப்பலுக்கு வெளியே இருந்தவர்களை அழித்தது. சத்தியம் விளங்குனா ஒரு ஆமென். ஆமென். கப்பலுக்குள் இருந்தவர்களை சத்தமா ஏங்க, இங்கே நோவா பிள்ளைகள்லாம் உட்காந்து டீ குடிக்கும்போது அங்கே ஒருத்தன் கதறுதான் வெளியே. நோவா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே கப்பலுக்குள்ள இருக்கிற யானைக்கு நோவா என்ன ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது, ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது, மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் போட்டுட்டு இருக்கும்போது, கப்பலுக்கு வெளியே ஒரு கூட்டத்தை நீங்கள் மறந்து போனீர்கள். வெளியே ஒரு கூட்டத்தை இப்ப வாசாங்கல எல்லாம் மாண்டு போயின. அங்க அழிஞ்சிட்டு இருக்கான். ஐயோ அம்மா முங்க போறனே, தண்ணி எனக்கு தாண்டி போகுதே அப்படின்னு கப்பலுக்கு வெளியே ஒருத்தன் கத்துறான். ஆனா இங்க ஒருத்தன் நிம்மதியா டீ குடிக்கிறான். இங்க ஒருத்தன் நிம்மதியா மீன் குழம்ப பிசைஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கான். உடனே பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. பிரியாணியை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே ஒருத்தன் நிம்மதியாக இருக்கான். நாட்டுக்கோழி முட்டை, அங்கே பிராய்லர் கிடையாது, கோழி நல்ல முட்டை போட்டுச்சு. ஆமென். அந்த முட்டை எடுத்து என்ன பண்ணுறான், ஆமாம் நல்லா அவிச்சு இல்லைன்னா போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்றான். இப்படி பசிக்குதுல. ஆமாம், கரெக்ட். முடிக்க போகிறோம்ல, அப்போ பசிக்க வச்சு தானே முடிக்கணும். அப்போ தானே நாங்கள் பொங்கின சாப்பாடு காலியாகும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒருத்தன் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கப்பலுக்கு வெளியே ஐயோ அம்மா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறுதான் ஒருத்தன். ஒரே மழை. ஐயா பேசுங்க. ஒரே மழை கப்பலுக்குள் இருக்கிறவங்களை பாதுகாத்தது, கப்பலுக்கு வெளியே இருக்கிறவர்களை அழித்தது. அங்க வாங்க, அங்க யாத்ராமத்தை சொல்லுங்க. ஒரே கரம். இஸ்ரவேலா இருக்கிறவர்களின் மிருக ஜீவன்கள் காப்பாற்றப்பட்டது. எகிப்தின் மிருக ஜீவன்கள் அழிந்து போனது. ஒரே கரம், ஒரே மழை, ஒரே கரம், ஒரே மழை, ஒரே கரம். ஒருத்தருக்கு வேற மாதிரி, இன்னொருத்தருக்கு வேற மாதிரி. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க.
உங்க முகத்துல கல்யாணம் முடிஞ்ச கலை தெரியும் 60ல். ஹல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல 2 பேரும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? டூத் பேஸ்ட்டுக்கு விளம்பரம் கொடுத்த மாதிரியே என்ன செய்வாங்க? அவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அதெல்லாம் கேட்காதீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் தங்கமேனு சனியனேன்னு கல்லை திட்டினவன் 3 வருஷம் கழிச்சு சனியனேன்னு மனைவியை பார்த்து திட்டுறான். முதல்ல மனைவிக்கு காலில் என்ன பண்ணிட்டு கல் தட்டிட்டு கல்யாணம் முடிஞ்சு கூட்டு வரும்போது, அப்போ சனியும் பிடிச்ச கல்லை அப்படி கேட்ட அதே வாய் 3 வருஷம் கழிச்சு சனியனை பார்த்து வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரே கல் தான், ஒரே மலை, ஒரே தேவக்கரம், ஒரே கல். ஆமென் சொல்லுங்க. ஒரே மழை கப்பலுக்குள் இருக்கிறவர்களை பாதுகாத்தது. ஐயா கொஞ்சம் தூங்காம கொஞ்சம் சத்தமா என் கூட கொஞ்சம் வாங்கலேன் ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஒரே மழை கப்பலுக்குள் இருக்கிறவர்களை பாதுகாத்தது. கப்பலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு இங்க பேஞ்சது கூல் வாட்டரும் அங்க பேஞ்சது ஹாட் வாட்டரும் கிடையாது. ஒரே தண்ணி, ஒரே மழை இவனை மிதக்க பண்ணுச்சு, அவனை குப்புற கவுத்துச்சு, அவனை அமிழ்ந்து போக பண்ணுச்சு. ஒரே மழை வாழ வைத்தது, அழிவை கொடுத்தது. ஒரே மழை சிரிக்க வச்சது, கதற வச்சது. ஒரே மழை சந்தோஷமா வச்சது, துக்கமா வச்சது. புரிஞ்சிட்டல? இவ்வளோ மெசேஜ் புரிஞ்சிட்டல? இப்போ ஒரே அசைவு. இப்போ மறுபடியும் நம்ம டைட்டிலுக்கு வருவோம். செய்தியின் தலைப்பு என்ன? தேவாசைவு. அதாவது இந்த ரெண்டு கதையிலையும் மக்கள் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருந்துச்சுல. 8 பேர், கப்பலுக்குள்ள இருந்த 8 பேர். இங்கே இஸ்ரவேலர்கள். இங்கே ஐயா பேசுங்க. கப்பலுக்குள்ள இருந்த 8 பேர் அங்கே இஸ்ரவேல். இங்கே கப்பலுக்குள்ள இருந்த 8 பேர் அங்கே இஸ்ரவேலர்கள். இந்த 2 கூட்டத்தையும் மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. இந்த 2 கூட்டமும் பார்க்காத ஒரு அசைவு நம்ம பார்க்க போறோம். இந்த கப்பலுக்குள்ள இருந்த 8 பேரும் இஸ்ரவேலர்களும் பார்க்காத ஒரு அசைவு. ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டா? ஆமா, அப்படி ஒரு அசைவு. ஆனா ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? கப்பலுக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க. சபையை விட்டுட்டு பிள்ளைகள் சுத்துது, நான் வருத்தப்படணும். சபையை விட்டுட்டு வீட்டுக்காரர் வரல, நான் வருத்தப்படணும். இந்த சர்ச்சில் உங்க பிள்ளைய பார்க்குற வரைக்கும் நீங்க ஓயக்கூடாது. ஆனா நம்ம பாட்டில் சிரிக்கிறோம்ல, நம்ம பாட்டில் ஜாலியா இருக்கிறோம்ல. சபை தேவ பிரசன்னம். சபை என்றால் என்ன? கப்பல். நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற கப்பல் எது? சபை. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்க கப்பல் எது? சபை. இந்த சபையை விட்டு உங்க பிள்ளை இங்க இல்லையா? இன்னைக்கு காலையில உங்க மகன் இல்லையா? உங்க வீட்டுக்காரர் இருந்து சர்ச்சுக்குள்ள இல்லையா? உங்க பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில குடும்பமா ஆராதிக்கலையா? உங்க கணவர் உள்ள இல்லையா? சொந்தக்காரர் இல்லை, நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்க உள்ள இல்லையா? நீங்க கட்டாயம் வருத்தப்படணும். ஏன்னா இதுதான் கப்பல். கப்பலுக்குள்ள இருந்த 8 பேர் காக்கப்பட்டார்கள். கப்பலுக்கு வெளியே இருந்தவர்கள் சேதமானார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வருத்தப்படுறீங்களா? உங்களுக்குள்ள வருத்தம் வருதா? பிள்ளை இல்லையே, எல்லாரும் இங்க இருக்குமே, பிள்ளை இல்லையே, வீட்டுக்காரர் இல்லையே, இந்த கப்பலுக்குள்ள என் பிள்ளை வரலையே, இந்த ரட்சிப்புக்குள்ள என் பிள்ளை வரலையே அப்படின்னு ஒரு வருத்தம் வருதா? ஒரு பாரம் வருதா? ஐயா, இது ஒரு சாதாரண இடம் அல்ல ஐயா, இது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் ஐயா. இது ஒரு என்னங்க இருக்கீங்களா? சாதாரண ஒரு இடம் அல்ல, இது பாதுகாக்கிற இடம். ஹல்லேலூயா. இது கொரோனா காலத்துல வந்த சானிடைசர்யா. இங்க ஒரு சானிடைசர் போட்டா பாதுகாப்பு, அதே மாதிரி இந்த சர்ச் தான் சானிடைசரை போல, முகமுடி கவசத்தை போல
உலகத்தில் வருகிற கொரோனாக்களுக்கு, உலகத்தில் வருகிற எதிர்ப்புகளுக்கு, கேன்சர்களுக்கு, உலகத்தில் வருகிற ஹார்ட் அட்டாக்கு, மரணம் சம்பந்தமான வியாதிகளுக்கு இந்த சபையே, நீங்க போகிற சபையே உங்களை பாதுகாக்கும். கப்பலுக்குள்ள இருக்கிற விசுவாசியே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். கப்பலுக்குள்ள இருக்கிற விசுவாசியே நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். அப்படியே கப்பலுக்குள்ள இருந்தாலும் எல்லாரும் எப்படி இருக்காங்கங்கிறது முக்கியமில்லை. இங்க நோவாவுக்கு தான் கிருபை கிடைச்சது, மற்ற 7 பேருக்கும் கிருபை கிடைச்சிட்டான்னு சொல்லல. நோவாவுக்கு கிடைச்ச கிருபை 7 பேருக்கும் பாஸ் ஆச்சு. 7 பேரையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கப்பலுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதே கப்பலை இன்னொரு மீனிங் எடுத்துக்கலாம். என்ன மீனிங் தெரியுமா? இன்னொன்னையும் சொல்லலாம். ஆமா, இதே மாதிரி தேவ சமூகத்தை கப்பலாக கொண்டு, புரியுதா? ஜெபிக்கிற பிள்ளை தப்பு வைக்கப்படும். பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபிக்கிற பிள்ளை துதி, ஆராதனை, பைபிள், கூட்டம், உபவாசம், வாக்குத்தத்த கூட்டம், முழுகிற ஜெபம், ஓடி வருது பாருங்க. ஒரு பிள்ளை ஓடி வருது பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, திருவிருந்து, ஆமா, சர்ச்சில் ஒரு முழுகிற ஜெபமா, சர்ச்சில் ஒரு வாக்குத்தத்த கூட்டமா, இப்படி தேவ சமூகத்தை நாடி. ஹல்லேலூயா. பைபிளை திறக்காம புக்கை திறக்காத பிள்ளை, முழங்கால் போடாம புக் எடுக்காத பிள்ளை, முழங்கால் போடாம டீ வைக்காத பிள்ளை பாதுகாக்கப்படும். அதுதான் கப்பலுக்குள் இருப்பது. ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்தை தஞ்சமாக கொண்டு, சொல்லுங்க, தேவ சமூகத்தை தஞ்சமாக கொண்டு, தேவ சமூகத்தை பிடித்து கொண்டு, தேவ சமூகத்தை கெட்டியா பிடித்து கொண்டு. ஹல்லேலூயா. ஆமா, அவனை நீங்க சும்மாலாம் துரத்திட முடியாது. என்ன ஜெபம் கிடக்கிற, என்ன பைபிள் கிடக்கிற அப்படின்னு சொன்னாலும் உன் கண்ணுக்கு தான் மறைவானே ஒழிய பாத்ரூமுக்குள்ள போய் மறுபடியும் பைபிளை திறப்பான். ஹல்லேலூயா. அவனை அடக்க முடியாது, அவனை யாரும் கட்டி போட முடியாது. ஹல்லேலூயா. தேவ சமூகம் தான் கப்பல். தேவ சமூகம் தான் கப்பல். அதுதான் பாதுகாப்பு. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இஸ்ரவேலர்களா இருந்தா, அதான் முதல் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் இஸ்ரவேலர்களும் ஒண்ணுதான். அதான் அப்படி பேசிட்டு வர்றாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இஸ்ரவேலர்களா இருந்தா, ஹல்லேலூயா, முதல்ல என்ன செய்யும்? தேவ கரம் அவர்களை வாழ வைக்கும். ஆமாம், சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டே எனக்கு கல்யாணம் முடிஞ்சால் போதும் பாஸ்டர், என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் பாஸ்டர், இதெல்லாம் வெக்கமாக இல்லையாங்க, இதெல்லாம் வெக்கமாக தெரியலையாங்க. எங்கள் ஆண்டவர் கடைக்காரறாங்க வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு, துட்டு கொடுத்துட்டு பொருள், ஐயா ஒரு 1/4 கிலோ சீனி கொடுங்க, ஐயா 1/4 கிலோ முட்டை கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறதுக்கு கடைக்காரறாங்க. வாங்கிட்டு போகிற இடமாங்க இந்த சபை. ஐயா வாங்கிட்டு போகிற இடமா இது? அவரையே. ஹல்லேலூயா. ஆமா, எல்லாம் போட்டா கூட இயேசு போட்டா வச்சிருக்கேன் தெரியுமா? என் பர்ஸை பாருங்க, என் பர்ஸில் இயேசு போட்டாவும் இருக்கும், எல்லா போட்டாவும் இருக்கும். 10ல் ஒருத்தராக தானே இயேசு வச்சிருக்கீங்க. உங்க மனசுல 10ல் 1 தானே இயேசு. நாங்கள் அப்படி வைக்கல, அதனால நாங்கள் பெருமைப்படுறோம், அதனால நாங்கள் ஒரு சந்தோஷப்படுறோம். இந்த தெய்வத்தை 10ல் 1 அல்ல. ஊரில் கூட்டம் நடக்கும், ஊரில் ஃபங்க்ஷன் நடக்கும், ஊரில் எல்லாம் நடக்கும், எல்லாரோடையும் போவேன், எல்லாரோடையும் வருவேன், இங்கேயும் வருவேனேன்னு சொல்கிறீங்களே, எல்லா இடத்துக்கும் போயிட்டு இங்கே வரேன். ஹல்லேலூயா. கிடையாதுங்க. இவர் தான் இஸ்ரவேலாக இருக்கணும். சொல்லுங்களேன், இஸ்ரவேலாக இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? கப்பலுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா தேவன் இந்த உலகத்தில் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். எதை பண்ணாலும், ஆமாம், எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க கரெக்டாக. ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறாருங்க ஆண்டவர். அது என்ன பிளான்னா, ஒரு தடவை இந்த பூமியை அசைச்சிடணும்னு, பயங்கரமான அசைவு அது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் எல்லாம் அற்பமாக என்னப்படுதில்ல. கிறிஸ்தவனாலே நியூஸ்காரங்களுக்கெல்லாம் காமெடி. கிறிஸ்தவன் ஒரு பிள்ளைகிட்ட பேசி விழுந்து போயிட்டான், நியூஸ்காரனுக்கெல்லாம் ரொம்ப காமெடி. நியூஸ்காரங்களுக்கு சூப்பரான நியூஸ் கிடச்சிட்டு விழுந்து போயிட்டான். கிறிஸ்தவன் விழுந்து போயிட்டா, நியூஸ்காரன் அப்படியே 1.5 மணி நேரம் இழுன்னு இழுத்து அவனை கேவலப்படுத்தி. ஹல்லேலூயா. ஒரு அசைவு வருதுன்னு சொன்னல, ஒரு அசைவு இருக்குன்னு சொன்னல, அந்த அசைவு ஊரில் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். ஹல்லேலூயா.
அது தேவனுடைய அசைவு. சபைகள் அற்புதங்கள் தாராளமாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், சர்ச்சுக்கு விரோதமாக வர்றவனெல்லாம் நைட்டே கர்த்தர் கலங்க பண்ணுவார். சபைக்கு விரோதமாக எழும்புகிறவனெல்லாம் கர்த்தர் கலங்க பண்ணுவார். இது வரைக்கும் சபையோட நீ விளாண்டல, சபையோட விளாண்ட. சபைன்னா என்னன்னு தெரியாமல் மோதிட்ட. சபைன்னா உனக்கு என்னன்னு தெரியாமல் மோதிட்ட. கிறிஸ்தவன்னா யாருன்னு தெரியாமல் மோதுன. தேவன் தான் யார் என்று காட்டக்கூடிய வேலை வந்திருக்கிறது. தேவன் தான் யார் என்று காட்டக்கூடியவன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். எந்திரிச்சு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க பிள்ளையா இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. இந்த யெகோவா தேவனை வணங்குகிற ஒரு பிள்ளையா இருப்பதினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். எத்தனை பேர் என் பின்னாடி சொல்றீங்களே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல நெளிச்சு விடுறீங்க. நெளிக்கிற இடமாங்க இது. கடகட நெஞ்சு ஜோம் பண்ண ஆரம்பிக்க வேண்டாமா? ஆமென் சோதரி, ஜோம் பண்ண ஆரம்பிக்க வேண்டாமா? நல்ல வாயை திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம் ஜோம் பண்ண ஆரம்பிங்க. அப்பா, இஸ்ரவேலா இருக்கணும், கப்பலுக்குள்ள இருக்கணும். ஒரே தேவ அசைவு, பயங்கரமான ஒரு தேவ அசைவு இருக்கு. ஒரு பயங்கரமான தேவ அசைவு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான ஒரு தேவ அசைவு எதிர்பாருங்க. கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை இஸ்ரவேலா வச்சிருங்கப்பா, என்னை இஸ்ரவேலா வச்சிருங்க. இந்த யெகோவா தேவனை பின்பற்றுகிற, இந்த யெகோவா தேவனை பின்பற்றுகிற ஒரு இஸ்ரவேலனா என்னை வச்சிருங்கப்பா. இந்த யெகோவா தேவனை பின்பற்றுகிற ஒரு இஸ்ரவேலனா என்னை வச்சிருங்க. ரீகா பாரா சந்தலா வா ரீகா மாரா. அது மட்டும் இல்லப்பா, கப்பலுக்குள்ள இருக்கணும்பா. தேவ சமூகத்தை பிடிக்கணும்பா. சபையை விட்டு வெளியே போகக்கூடாதுப்பா. அசட்டையா இருக்கிறேனே. சபைன்னா அந்த வாரம் தான் போயிருக்கு, அடுத்த வாரம் வேற இடத்துக்கு போயிடுறேனே அப்பா. போன வாரம் தானே போயிருக்குன்னு சொல்லி போயிடுறேனே அப்பா. இந்த தேவ சமூகத்தை நான் அசட்டை பண்ணக்கூடாது. ஒருத்தர் சொல்றாரு, சர்ச்சுக்கு வரணும்னு மனசே தோண மாட்டுக்கு பாஸ்டர். ஆமாம், இவங்களை தான் சொல்கிறேன் கப்பலுக்கு வெளியே இருக்காங்கன்னு. சபைக்கு வரணும்னு மனசு உனக்கு தோணலைல்ல, சர்ச்சுக்கு வரணும்னு மனசு தோணலைல்ல, கப்பலுக்கு வெளியே இருக்கிற நீ பரிதபிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிற. நன்றி சொல்கிறீங்களா? கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒப்பு கொடுத்துருங்க. அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க எல்லாரும். உண்மையாக நிறைய பேரை நான் பார்க்குறேன். நீங்கள் சும்மா ஏதோ ஒன்று ஜெபிச்சிடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ். ஆமாம், ஏதோ ஒன்று எப்படியோ ஜோம் பண்ணி முடிக்கணும்னு நினச்சிடாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஒரு பாரத்தோட, ஒரு பாரம். ஆண்டவரே, நான் முடிக்க போகிறேங்க, நான் ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்ல, இன்னொரு 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். நான் தேவ சமூகத்தை பிடிக்கிறேனா? கப்பலில் இருக்கிறேனா? நான் தேவ சமூகத்தை தஞ்சமாக வச்சுருக்கேனா? நான் கப்பலுக்குள்ளே இருக்கேனா? நான் எப்பவும் ஜெபத்தில் இருக்கேனா? நான் எப்பவும் பைபிளை திறக்கேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களே ஏமாற்றிக்கிடாதீங்க. கடவுள்னா வாரத்துக்கு ஒரு நாள் கும்பிட்டா போதாதா? உங்களை ஏமாற்றிக்கிடாதீங்க. அக்கா, உங்களை ஏமாற்றிக்கிடாதீங்க. ஆமாம் அண்ணே, உங்களை ஏமாற்றிக்கிடாதீங்க. கடவுள்னா வாரத்துக்கு ஒரு நாள் கும்பிட்டா பத்தாதா? கப்பலுக்குள்ளே இருக்கணும். தினமும் அவரை தேடணும். ஞாயிற்றுக்கிழமை நான் சபையை தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாது. நான் கப்பலுக்குள்ளே இருக்கணும்ப்பா. என் பிள்ளைகளும் கப்பலுக்குள்ளே வரணும்ப்பா. ஒரே தேவமலை கப்பலுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பும், கப்பலுக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு அழிவையும் காண முடிந்தது. ஒரே தேவக்கரம் இஸ்ரவேலர்களுக்கு பாதுகாப்பும் எகிப்துக்கு அழிவையும் தந்தது. ஒரே தேவ அசைவு தேவனை பற்றி கொண்ட பிள்ளைகளுக்கு வெளிச்சம், வாழ்க்கை, செழிப்பு, ஆசீர்வாதம், நன்மை, குணம் மாற்றம், அன்பு, தயவு, அற்புத அடையாளங்கள். ஒரே தேவக்கரம், ஒரே தேவ அசைவு இதை செய்யும். அதே மாதிரி வெளியே இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட யெகோவா தேவனை பின்பற்ற மனதில்லாதவர்களுக்கு, சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துட்டே இவர் 10ல் ஒருத்தரா வச்சுக்கிட்டவங்களுக்கு, ஹல்லேலூயா. இந்த அசைவு பெருசா ஒன்றும் செய்யாது. அதுதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல வசனம் போட்டிருக்கு. பூச்சக்கரத்தில் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு நான் உன்னை
தப்புவிப்பேன், காப்பேன், காப்பேன், தப்புவிப்பேன். அப்போ நான் சொன்னது உண்மைதானங்க, ஒத்துக்கிறீங்களாங்க? வரப்போகுதா சோதனை காலம், வரப்போகுதா ஐயா? அதெல்லாம் தாங்க முடியாதுயா, அதெல்லாம் தாங்க முடியாது. நம்ம பிள்ளைங்க கப்பலுக்குள்ள இருக்கணும், நம்ம பிள்ளைங்க சர்ச்சுக்குள்ள இருக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க பிள்ளைங்க, உங்க வீட்டுக்காரர் யாரா இருந்தாலும் அவங்களுக்காக இப்போ ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ், ப்ளீஸ். இப்போ ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ், ஜெபம் பண்ணுங்க. நான் முடிக்க போறேன். ஆண்டவரே, என் பிள்ளை இல்லையே அப்பா, அப்பா இந்த கப்பலுக்குள்ள என் மகன் இல்லையே ஆண்டவரே, இந்த ரட்சிப்புக்குள்ள, இந்த பெரிய தெய்வனின் ரட்சிப்புக்குள்ள அவர்கள் இல்லையா ஆண்டவரே? அவர்கள் இல்லையப்பா, அவர்கள் இல்லையப்பா. அவர்களை உள்ளே கொண்டு வாங்க டேடி, அவர்களை உள்ளே கொண்டு வாங்கப்பா. அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, அந்த யெகோவா தேவனை பின்பற்றி வர வேண்டும் ஆண்டவரே. ஆமாம், நீங்கள் கேளுங்க, உங்கள் தாகம் வெளிப்படட்டும், உங்கள் தாகம் வெளிப்படட்டும். நீங்கள் கேட்குறதுல தாங்க கர்த்தர் தருவார். உங்களால் உங்கள் இருதயத்தை உடைச்சி விட முடியலையே, இருதயம் உடைய மாட்டுக்குது, உடைய மாட்டுக்குது, உடைய மாட்டுக்கு. அந்த பெரிய தேவனின் அசைவுக்கு உங்கள் பிள்ளைங்க இந்த சர்ச்சுக்குள்ளே இருந்தா அவங்களும் அதை பார்ப்பாங்களே, அவங்களும் அந்த சபைக்குள் நடக்கிற ஆமென் பெரிய பெரிய காரியங்கள், சரித்திரத்தை புரட்டி போடுகிற காரியங்கள் சபை மூலமாய் நடக்கும். சரித்திரத்தை புரட்டி போடுகிற காரியங்கள் சபை மூலமாய் நடக்கும். வரலாறு காணாதவைகள் சபை மூலமாய் நடக்கும். ஆமென். உலகம் திரும்பி பார்க்கக்கூடியது சபை மூலமாய் நடக்கும். சபை என்றால் கட்டடம் அல்ல, ஜனங்கள். சபை என்றால் கட்டடம் அல்ல, ஜனங்கள். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீர், எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீர், எங்கள் பந்தங்களை ரட்சியும், எங்கள் உறவுகளை ரட்சியும், எங்கள் நண்பர்களை ரட்சியும், எங்கள் உற்றாரை ரட்சியும். அவர்களும் இஸ்ரவேலர்களாக இருந்தால் அந்த கரம் நன்மை செய்யுமே, அந்த கரம் வாழ வைக்குமே. அவர்களும் கப்பலுக்குள் இருந்தால் அது பாதுகாக்கப்படுமே. கிருபையாயிரும் ஐயா, எங்களோடு இருந்து பலத்த காரியத்தை செய்வீராக. இந்த சத்தியம் எங்கெல்லாம் போகிறதோ எங்கெல்லாம் ஒரு எழுப்புதலை தரட்டும் ஆண்டவரே. இந்த சத்தியம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் பார்க்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை தரட்டும் ஆண்டவரே. கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.